இப்போ வந்து நம்ம பெச்சாகன் பாசிட்டிவ் அண்ட் பெச்சாகன் நெகட்டிவோட தம்பா தோலா தாரா அண்ட் பாகி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே ஷார்ட்டாக கொஞ்சம் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து புக்கு டெக்ஸ்டில் இல்லை, புக்கு டெக்ஸ்டில் நேராக ஒப்பராசி கப்புங்கானுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தம்பா பார்ப்போமே. ஸோ தம்பானும் போது சே 1/8 தம்பா dengan 2/8. ஓகே, ஸோ இது கொஞ்சம் போட் சேமாக இருக்கிற வாசி நீங்கள் வந்து அதை எந்த ஒரு மாற்றமும் பண்ண தேவையில்லை. 1 கூட்டல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 எடுத்து எழுதிக்கலாம். ஒருவேளை வந்து அந்த கொஞ்சம் போட் சேமா இல்லைனாக்கா இங்கே 6 தம்பாடங்கன் 2/5. ஸோ இப்போ வந்து 6ஆம் வாய்ப்பாடில் 5 வராது, 5ஆம் வாய்ப்பாடில் 6 வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 5 எடுத்து வந்து இங்கே பெருக்க போகிறோம், 6 எடுத்து வந்து இங்கே பெருக்க போகிறோம். அப்போ அதே மாதிரி மேலே பெருக்கணும். ஓகே, ஸோ இப்படி செஞ்சீங்கன்னா 4 5 5 6 5 30 தம்பா 6 2 12 6 5 30. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் போட் சேமாக மாறிடுச்சு. ஸோ கீழே 30 போட்டு மேலே 2 எண்களையும் வந்து நம்ம தம்பா பண்ணி 17 எடுத்துக்கலாம். இந்த எண்ணை வந்து சுருக்க முடியாது, அதனால நம்ம அப்படியே விட்டுறோம். ஸோ மூணாவது இன்னொரு வகையான கணக்கு பண்ணலாம். ஸோ பாருங்க, இப்போ இப்படி இருக்கு, 1 10 இன்னொன்று 5ன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் 5ஆம் வாய்ப்பாடில் 10 வரும்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பெச்சகானை மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். I2 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, 2 2 I2 10 கூட்டல் இந்த இதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். ஏன்னா கொஞ்சம் போர்டு சேமாக வந்துருச்சு பாருங்க. அப்போ 10 2 கூட்டல் 1 3. ஓகேவா, ஸோ ஒருவேளை வந்து நான் இங்கே நம்பர் வந்து 3 கொடுத்துருக்கேனாக்கா மாற்றிடுவோம் அதை 3. அப்போனாக்கா இங்கே விடை வந்து 4ஆக மாறிடும். இப்போ 4ஆக மாறிடுச்சுன்னா இந்த பெச்சகானை வந்து நீங்கள் இன்னும் கட்சி பண்ணலாம். ஸோ கட்சி பண்ணும்போது 1 நாள் 4 2 நாள் 8 அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாகவும் எழுத முடியும். ஓகே, இப்போ நான் கொடுத்த எல்லா பெச்சகான் எல்லா கொஷின்ஸும் வந்துட்டு எந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுன்னா, பாசிட்டிவ் number positif tambah dengan number positif akan jadi number positif. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம நெகட்டிவ் பார்ப்போம். நெகட்டிவ் சிம்பிள் பாருங்க, நெகட்டிவ் 2/5 tambah dengan நெகட்டிவ் 1/5. இப்போ வந்து கொஞ்சம் போர்ட் சேமாக இருக்கு, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ நெகட்டிவ் தம்பா dengan நெகட்டிவ் முதல் பாசிட்டிவ் தம்பா dengan பாசிட்டிவ் அkan jadi நெகட்டிவ். நெகட்டிவ் தம்பா பண்ணினாவும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஒப்ராசி வந்து நம்ம தம்பா பண்ணுவோம். ஓகேவா, ஒப்ராசி தம்பா ஞாபகம் இருக்கா, நான் ஒப்ராசி இன்டிஜர் தம்பா பண்ணுறனாக்கா இந்த இதான் ஃபாலோ பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ 2 1 3 நெகட்டிவ்ல எடுத்து எழுதுறீங்க விடைய. ஓகே, ஸோ இந்த ஒப்ராசி இதுக்கு முன்னாடி இன்டிஜரில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதே தான் பெச்சாகன்லையும் செய்கிறீங்க. ஸோ நெகட்டிவ்ல இருக்கும், ஆனால் தம்பா பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி ஒன்று தம்பா இன்னொன்று தோலா இருந்துச்சுனாக்கா என் மண்ண பஸ்ஸார் அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம தோலா பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இந்த பஞ்சபோர்டு வந்து சமமாக இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒப்ராசி தம்பாக்கு. ஒப்ராசி தோலாக்கு என்ன பண்ணுவோம், ஒப்ராசி தோலாவும் இதே ஃபார்முலாவில் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஒப்ராசி தோலா பாருங்க, ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த ஓகே, ஸோ இதான் வந்து ஒப்ராசி தோலா. ஸோ இது வந்து ஆக்சுவலி பாசிட்டிவ் தோலா dengan பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்ராசி தோலானாக்கா அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தம்பாவுக்கு செய்ய போகிறோம். ஸோ 4 இந்த ஒப்ராசியை மாற்றி தம்பான்னு எழுதுறோம். அதுக்கப்புறம் இந்த பெச்சகானை அப்படியே நெகட்டிவ்க்கு எழுதுறோம். ஓகே, எழுதின பிறகு உங்களோட விடை வந்து உங்களால் செய்ய முடியும். ஸோ கீழே ரெண்டும் சேமாக இருக்கிற வாசி நம்ம அதை வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய தேவையில்லை. மேலே என்ன பண்ணுறீங்க, பாசிட்டிவ் தம்பாடுங்க நெகட்டிவ். ஓகே, எது பெருசுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 7 தான் பெருசு, ஒப்ராசி வந்து தோலா பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 4க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 3. 7 தான் பெருசாக இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ்ல போட்டு விடைய முடிக்கிறோம். ஓகே, இன்னொரு கேள்வி கொடுக்குறேன், 2வது கேள்விங்க. 4. ஓகே, இப்போ இந்த கேள்வி பாருங்க, ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு, இன்னொன்று நெகட்டிவ்ல இருக்கு, ஆனால் ஒப்ராசி வந்து தோலா. ஸோ அப்போ முதல்ல வர இந்த இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டு ஒப்ராசியை மாத்திரம் தம்பாவுக்கு, இது நெகட்டிவ் பெச்சாகன பாசிட்டிவ் பெச்சாகனா எழுதுறோம். அப்போ இதோட விடை வந்து 4 5 கூட்டினா 9 மாறிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ மூடா பண்ணிங்கனாக்கா விடை
1 அப்படின்னு வந்து முடிஞ்சிடும். ஓகே, மேலேயும் 1 கீழேயும் 1னாக்கா விடை வந்து 1 அப்படின்னு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ operasi தம்பா தோலாவோட ஃபார்முலா சேம் as the integer. ஓகே, அடுத்ததா நம்ம டாராப் பார்க்குறோம். ஸோ டாராப்போட operasi ஞாபகம் இருந்தாக்கா இதையும் நீங்கள் சொன்னாங்க செஞ்சிடலாம். ஸோ ஒரு கேள்விங்க, ஓகே, ஸோ இதுதான் கேள்வின்னு வச்சுக்கோங்க. டாராப் செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். டாராப் வந்துட்டு நம்ம கீழே இந்த பஞ்சபோர்ட் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வந்துட்டு இல்லை. பஞ்சபோர்ட் சேமாக இல்லைனாலும் இந்த கணக்கை வந்து டாராப்பில் நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ பஞ்சபோர்ட் சேமாக இருக்கணும்னு பார்க்க தேவையில்லை. என்ன பண்ணுவோம்னாக்கா 1ஓட 2 டாராப் பண்ணுறோம், 2ஓட 5 டாராப் பண்ணுறோம். ஓகே, இதுதான் இங்கே நடக்குது. O2 2 I2 10. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் 2ம் 10 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் இருக்குது. ஸோ O2 2 I2 10 இதுதான் வந்து விடை. ஓகே, சுருக்க முடிஞ்சால் எங்கெல்லாம் சுருக்க முடியுதோ அங்கெல்லாம் சுருக்கிடுங்க. ஸோ இந்த 2 பட்சாலுமே வந்து பாசிட்டிவ்ல கொடுத்தது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து நெகட்டிவ்ல. நெகட்டிவ் per 7 டாராப் dengan 2 per 7. ஓகே, இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் இதே தான். மேலே 2ஐயும் வந்து பெருக்கிட்டு கீழே உள்ள 2 எண்ணையும் பெருக்க போகிறோம். ஓகே, 6 12 7 49. ஆனால் ஒரு பச்சைஹான் நெகட்டிவ்லையும் ஒரு பச்சைஹான் பாசிட்டிவ்லையும் இருக்குது. அதனால விடை வந்து நெகட்டிவ்ல வரும். டாராப்போட ஃபார்முலா வந்துட்டு positif darab dengan positif jadi positif, negatif darab dengan negatif akan jadi positif. அதுவே மாறுபட்டு வந்துச்சுனாக்கா அது கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டாராப்போட ஃபார்முலா. எல்லாத்தையும் நீங்கள் டாராப் தான் பண்ணி ஆகணும். கடைசியாக வர இது மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். பேஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்ல இருக்கும், சேமாக இருந்தால் பாசிட்டிவ்ல முடியும். ஸோ இதுதான் டாராப்போட ஃபார்முலா. ஞாபகம் இருந்தால் பஹாகிக்கும் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? ஏன்னா பஹாகியும் வந்து நம்ம டாராப்பா மாத்துறோம். ஓகே, தோலாவை தம்பாவா மாத்துற மாதிரி பஹாகியும் டாராப்க்கு தான் மாத்துறோம். ஸோ பஹாகி ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். பஹாகி வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு எப்படி பதில் பண்ணிக்கணும்னா, ஒப்ராசி பஹாகியை வந்துட்டு நம்ம டாராப்பா மாத்துறோம். அதை மாத்துறதுக்கு முதல்ல உள்ள பச்சஹானை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஒப்ராசியை மாத்திட்டு இந்த பச்சஹான் இருக்குல்ல, இதை வந்து நம்ம தலைக்கீழா மாற்றணும். அதாவது பஞ்சபோட் பங்காங்கவும் பங்காங்க பஞ்சபோட்டாவும் மாறும். ஸோ மேலே 28 கீழே 9 மாறும். இப்படி மாறின பிறகு நீங்கள் கேன்சலேஷன் மெத்தட் சொல்லி ஒன்று இருக்குது, கேன்சல் பண்ணுற மெத்தட். ஓகேவா? கேன்சல்னா வெட்டி விடுறது. ஓகே, இந்த வெட்டி விடுற மெத்தடை வந்து யூஸ் பண்ணி இந்த இதை வந்து சுலபமாக செஞ்சுக்கலாம். ஸோ எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்களேன். இது வந்து 9, இங்கே 4 இருக்குது. ஸோ 9ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4ஆம் வாய்ப்பாடில் 28 இருக்கா? இருக்கு. 1 நாள் 4, 7 நாள் 28. இப்போ இது 9ஆம் வாய்ப்பாடு. 9ஆம் வாய்ப்பாடில் 45 இருக்கா? அதுலேயும் இருக்கு. 1 9 9, 5 9 45. இப்போ வந்து கீழே சத்து டாராப் சத்து அப்படின்னு வந்துருச்சு. கீழே சத்து நீ லீம டாராப் துஜோ 35 நெகட்டிவ் டாராப் dengan பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ். கீழே 1 இருந்தாக்கா அதை நம்ம மாற்றி முழு எண்ணுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். பச்சஹான்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கீழே வந்து 1 வந்துடுச்சு. கரெக்டா? இப்போ விடை வந்து திகப்ளோ நெகட்டிவ் திகப்ளோ லீம. ஓகே, பச்சஹான்ல வந்து விடை முழு எண்ணில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முழு எண்ணில் முடிக்கலாம், பச்சஹான் வஜாரில் முடிக்கலாம், பச்சஹான் பர்சாம்போர்லையும் முடிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு கேள்வி. இந்த கேள்வி வந்துட்டு நெகட்டிவ். இப்போ வந்து பச்சான் பர்சாம்போர் கொடுக்குறேன். லீம 6 per 7 bahagi 5 1 per 2. ஓகே, இப்போ இந்த கேள்வி எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னாக்கா, இந்த பச்சஹான் பர்சாம்போர் இருக்குல்ல, இதை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பச்சஹான் வஜாருக்கு மாற்றுங்க. ஓகே, எப்படி மாற்றணும்? பஞ்சபோட்டையும் இந்த பெரிய அங்கவும் வந்து டரா பண்ணிட்டு வர எண்ணை இதோட கூட்டணும். ஸோ 7 5 35, 35ஓட 6 கூட்டணும். அப்படி கூட்டினீங்கன்னாக்கா
இங்கே 41 வரும். கீழே இந்த பஞ்சபோர்டு வந்து ஸ்டில் 7லே வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ், அதனால எழுத மறந்துடாதீங்க. bahagi. ஓகே, இப்போ 5 darab 2 darab 5 10 tambah dengan 1 11. இதுவும் வந்துட்டு இது வந்து பாசிட்டிவ், அதனால நம்ம அப்படியே விட்டுறோம். இப்போ வந்து உங்களுக்கு pecahan wajar கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இந்த operasi bahagiயை வந்து darabக்கு மாற்றி பஞ்சபோட்டையும் பங்காங்காவையும் இடம் மாற்றுறோம். ஓகே, 2 இங்கே 11. இப்போ நம்ம வந்து கேன்சல் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 11ஆம் வாய்ப்பாடில் 41 இல்லை, 7ஆம் வாய்ப்பாடில் 2 வர வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு இதை டாரா பண்ணி அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஸோ 7 11 27, 41 டாராப் 2 வந்து 82ல் இருக்கும். இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸ்டில் pecahan wajarல இருக்கிறனால இதை வந்துட்டு pecahan bercampurக்கு நீங்கள் மாற்றலாம். ஸோ 77 82. ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 இங்கே வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 82 இங்கே 27 போட்டு நீங்கள் இது பண்ணணும். இல்லையா 82ஓட 77 கழிங்க, உங்களுக்கு விடை வரும். ஓகே, ஸோ 1 இங்கே வந்து 5, ஏன்னா அதுதான் பேலன்ஸ் இருக்குது. கீழே வந்து பின்னத்தில் 77ன்னு சொல்லி வரும். இதுதான் வந்து விடை இந்த கேள்விக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தம்பா தௌலா டாராப் பாகி. இது வந்து பேசிக்ஸ். இதை வந்து நீங்கள் சப்போஸ் பிரைமரி ஸ்கூல்லேயே கற்றுந்துருக்கணும். இப்போ செகண்டரி ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கனாக்கா இந்த மாதிரி கம்பைன் பண்ண ஒரு விஷயம். இதை வந்து நம்ம கபுங்கான் ஓப்ராசின்னு சொல்லுவோம். இந்த கபுங்கான் ஓப்ராசி பாருங்க. கபுங்கான் ஓப்ராசினாக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு குறுங்கான் உள்ளது செய்யணும். செகண்டாக வந்து தான் டாராப் dengan பாகி செய்யணும். லாஸ்ட்டாக வந்து தான் தம்பா dengan தோலா செய்யணும். ஓகேவா? ஸோ உங்கள் கேள்வியை பொறுத்து தான் நீங்கள் எதை செய்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், கேள்வியில் வந்துட்டு குறுங்கானில் உள்ளது தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் அதை டாராப் பண்ணுறோம். ஸோ ஏயோட விடை வந்து இப்படி வரும். 1 2 3 டாராப் dengan. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 5ல் வாய்ப்பாடில் 6 வராது, 6ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. அதனால மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் 6ஆம் வாய்ப்பாடை பெருக்கிறோம், இது ரெண்டுத்தையும் 5ஆம் வாய்ப்பாடால் பெருக்கணும். இது வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் கேள்வியிலே செஞ்சு இங்கே எடுத்து போயிடலாம். ஸோ 6 2 12 30. அப்புறம் தோலா 5 darab 5 25 6 darab 5 30. ஸோ இது வந்து ஓப்ராசி நெகட்டிவ்ல இருக்கிறனால நம்ம வந்து இதை ஓப்ராசி பாசிட்டிவ்க்கு மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் வந்து இது ரெண்டுமே 30னால அதை ஒரே இதில் வந்து எழுதலாம் நம்ம. ஓகேவா? அப்படின்னாக்கா இப்படி வரும். கீழே 30 மட்டும் எழுதிட்டு டோப்ளாஸ் நம்ம மாத்திரம் அந்த ஓப்ராசியை தம்பாவுக்கு. அப்போ இது வந்துட்டு நெகட்டிவ் டோப்ளோலிமாவா மாறிடும். பாருங்க, இதை நான் இன்னும் குறுங்கானில் வச்சிருக்கேன், ஏன்னா இந்த கணக்கு வந்து முடியலை. ஓகே, 1 2 3 டாரா. இப்போ டோப்ளாஸ் தம்பா நெகட்டிவ் டோப்ளோலிமா. ஸோ ஞாபகம் இருக்கா? பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். தம்பா நெகட்டிவ் dengan பாசிட்டிவ் வந்துச்சுனாக்கா yang mana besarன்னு பார்க்கணும். ஸோ இதோட ஓப்ராசி வந்து தோலா. ஓகே, 12க்கும் 25க்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு 13. கீழே வந்து 30 எழுதுறோம். எது பரிசு? 25 தான் பரிசு, அதனால நெகட்டிவ் இங்கே போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம இப்படியே வச்சு பெருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த pecahanனை வந்துட்டு pecahan wajarக்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ 1 3 3 கூட்டல் 2. ஸோ 1 3 3 4 5 இப்படி போட்டு நெகட்டிவ் 3 + 30. ஸோ டாராப் வந்தோடனே இந்த மாதிரி இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. அந்த கேன்சல் பண்ணுற மெத்தட் வெட்டி எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. பண்ண முடிஞ்சுனாக்கா இது வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கேன்சல் பண்ண முடியாதப்ப தான் வந்து நீங்கள் டைரெக்டாக டாராப் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ இந்த pecahanக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். இன்னும் 1 5 5 6 5 30. 3 13 வந்து முடியாது, அதனால அதை வந்து அப்படியே வச்சிருவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் இந்த 1 டாராப் 3 + 3 டாராப் 6 18. ஸோ இதுதான் வந்து விடை. ஓகேவா? அடுத்தது வந்து பி கொஷனுக்கு போவோம். பி கொஷனில் பாருங்க, குறுங்கான் வந்து ஒப்ராசி இல்லை. ஸோ அதனால ஒப்ராசி பஹாகியை வந்து முதல்ல செய்கிறோம். ஸோ இந்த pecahanனையும் இந்த pecahanனையும் பஹாகி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 5 / 8 tambah. ஸோ பஹாகி
-5 per annum. ஓகே, ஸோ பஹாகியை வந்து என்ன பண்ணணும், டாராப்பா மாத்திரம். ஸோ ஸ்டில் குறுங்கன்லேயே எழுதுங்க. பட் அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு pecahan tawaja இருக்க மாட்டேங்க. 1 darab 3 tambah dengan 1 4 darab பண்ணி இது ரெண்டுத்தையும் மாற்றி எழுதணும். ஓகே, ஸ்டில் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மேலே 6 கீழே 5 வந்துடும். ஓகே ஓகே, இப்போ இதை வந்து பண்ணிங்கனாக்கா டராப்பு பாருங்கள், கேன்சல் மெத்தட் தான் பாருங்கள். 3ஆம் வாய்ப்பால் 6 இருக்குது. ஸோ 1 3 3 2 3 6 4 5 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே விட்டுடலாம். ஸோ 4 2 8 1 5 5 ஒன்று நெகட்டிவ் இன்னொன்று பாசிட்டிவ். ஸோ விடை வந்துங்க நெகட்டிவ்ல வரும். இப்போ அடுத்தது வந்து நம்ம தம்மா பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த 8 5. ஸோ 5ஆம் வாய்ப்பால் 8 இல்லை, 8ஆம் வாய்ப்பாலையும் 5 இல்லை. ஸோ இது ரெண்டு வாய்ப்பாலையும் எந்த எண் வருதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஸோ யோசிச்சிங்கனாக்கா அது வந்து 40. ஸோ பேசிக்லி வந்து இது 5ஆல் பெருக்கிறீங்க, இது வந்து 8ஆல் பெருக்கிறீங்க. ஸோ பெருக்கி வர நம்பர் 25 40 தம்பா நெகட்டிவ் 8 8 64 8 5 40. ஒரு pecahan பாசிட்டிவ்ல இருக்கு, ஒரு pecahan நெகட்டிவ்ல இருக்கு. அதனால நம்ம தோலா பண்றோம். ஸோ 25க்கும் 64க்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு 39. கீழே வந்து 40 வந்துடும். நெகட்டிவா பாசிட்டிவா எது பெருசுன்னு பார்க்குறோம். 64 தான் பெருசு. ஸோ விடை வந்துங்க நெகட்டிவ்ல வந்துடும். ஸோ இதுதான் அடுத்த கேள்வியோட விடை. இது வந்து சொந்தோ சிபிளாஸ் உங்கள் புக்கு டெக்ஸ்டில் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலான ஸ்டெப் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் அதை வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா இந்த ஸ்டெப் லைக் இந்த மாதிரி டரா பண்ணுற இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நேராக டைரெக்டாக அடுத்தது எழுதிடலாம். இது வந்து உங்களோட படிப்புக்கு சம்மந்தமாக இருக்கிற வாசி நீங்கள் வந்து அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அடுத்ததான் இந்த சில கணக்குகளையும் பார்த்துருவோம். இதில் வந்துட்டு 3 கணக்குங்க இருக்குது. டரா தம்பா இருக்குது. ஸோ முதற்கேள்வி வந்துட்டு குறுங்கன் உள்ளதை செய்வோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் சில ஸ்டெப்பில் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். அதாவது இதை வந்து நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன், இந்த சொல்யூஷன் முடிகிற வரைக்கும் இதை நான் மாற்றலை. ஆனால் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் முன்னாடியே மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து 7 per annum அப்படின்னு மாறிடும். அடுத்ததாக இதை சால்வ் பண்ணணும். ஸோ 4ஆம் வாய்ப்பால் 5 இல்லை, 5ஆம் வாய்ப்பால் 4 இல்லை. அதனால் இப்படிக்கா தாரா பண்ணிக்க வேண்டாம். ஓகே, தாரா 5 தாரா 4. ஸோ 3 5 15 4 5 20 tambah 4 20. இது பாருங்க ரெண்டுமே பாசிட்டிவ். அதனால நம்ம வந்து எதையும் மாற்ற தேவையில்லை. ஸோ 15 கூட்டல் 4 19 கீழே வந்து 20. ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னாக்கா இதையும் டராப் பண்ணுறோம். ஏன்னா ஒப்ராசி வந்து டராப். ஸோ நீங்கள் கீழே வந்து சமமாக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக டராப் பண்ணிடலாம். ஸோ 6 2 12. ஸோ 6 பெருக்கல் 20 வந்து 120. 7 பெருக்கல் 19 பார்த்தீங்கன்னாக்கா விடை வந்துட்டு 233. இது வந்து pecahan tawajarனால நம்ம வந்து pecahan wajar-க்கு இதை மாற்றணும். 120 133. ஸோ 133ல் 120 ஒரு தடவை கழிக்கிறீங்க. ஸோ ஒரு தடவை கழிக்கிறனால இங்கே 1 எடுத்து எழுதிக்கிறீங்க நம்ம வாஜிப்பு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ 13 120. ஸோ இதுதான் வந்து விடை. ஓகேவா? பி கேள்விக்கு பாருங்க, இங்கே குறுங்கன் இருக்கு, ஆனால் இதில் ஒப்ராசி இல்லை, பஹாகி இருக்கு. ஸோ முதல்ல இதை செய்கிறோம். ஸோ -5 per annum தம்பா இதை நாங்கள் மாற்றிடுவோம். 1 3 3 4 5 கீழே வந்து 3 வரும். அதை வந்து பெருக்கல்லையே மாற்றிக்கலாம். ஒப்ராசியை ஒரேடியாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதையும் தலைக்கீழாக மாற்றணும். ஸோ நெகட்டிவ் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே, இப்போ உள்ள அந்த ஒப்ராசியை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இங்கே கேன்சலேஷன் பண்ண முடியாது, ஏன்னா 3ஆம் வாய்ப்பால் 7 இல்லை 5ம் இல்லை. ஸோ கேன்சல் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படி டேரா பண்ணுறோம். ஸோ 7 5 35 3 9. ஒரு pecahan பாசிட்டிவ்ல இருக்குது, இன்னொரு pecahan நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ விடை வந்து இங்கே நெகட்டிவ்ல வரும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ்ல வந்த பிறகு அடுத்தது பாருங்க, இனி நெகட்டிவ் தம்பாடுங்க நெகட்டிவ். ஓகேவா? ஆனால் தம்பா, ஸோ தம்பாவாக இருக்கிற வாசி கீழே இரண்டுமே வந்து நம்ம சமமாக மாற்றணும். ஸோ 6ஆம் வாய்ப்பால் 9 இல்லை, 9ஆம் வாய்ப்பால் 6 இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், 6 பெருக்கல் 9 9 பெருக்கல் 6ன்னு போடலாம். இல்லைனாக்கா இன்னொரு மெத்தட், 6ஆம் வாய்ப்பாலையும் 9ஆம் வாய்ப்பாலையும் எந்த எண் வரும்
சமமாக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை 2ஆல பெருக்குனீங்கன்னா 18 வரும். இதை 3ஆல பெருக்குனீங்கன்னா 18 வரும். ஸோ 6 3 18, 5 3 15 நெகட்டிவ்ல இருக்கு, மறந்துடாதீங்க. தோலா வந்து நம்ம தம்பா ஒப்ராசிக்கு மாத்திடுறோம். இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் 35 darab dengan 2. அது வந்து 7 வரும். இது பாசிட்டிவ்னால இப்போ நம்ம நெகட்டிவ்க்கு மாத்துறோம். நம்ம நிறைய ஒப்ராசி வந்து ஒரே இடத்துல பண்றோம் இங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எண்களை மாத்தி எழுதுறோம். அடுத்ததா ஒப்ராசியும் வந்து ஒரேடியா மாத்தி எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விடை நெகட்டிவ் தம்பாடுங்க நெகட்டிவ், அக்கான் jadi நெகட்டிவ். 15 எழுதும் கூட்டிங்கனாக்கா 85 வந்துடும். அதுக்கப்புறம் கீழே 18. இது pecahan tak wajar, அதாவது மேலே பெருசா இருக்கு, கீழே சிறுசா இருக்கு. அதனால இதை வந்து இன்னும் சுருக்குறீங்க. ஸோ சுருக்கும் போது என்ன பண்றீங்கனாக்கா வகுத்தல் பண்றீங்க. அதாவது 85 உள்ள இருக்கு, 18 வெளியில இருக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன விடை வருது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ 4 18 72. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணீங்கன்னாக்கா இங்க வந்து 3 வரும், இங்க வந்துட்டு 1. ஸோ 13. ஸோ இந்த 4 வந்துட்டு உங்களோட நம்போ பண்ணும் அப்படின்ற மாதிரி வரும். 18 வந்துட்டு நம்மளோட pecahan கீழே உள்ள அந்த பஞ்சம் போர்ட். 13 தான் பேலன்ஸ். ஸோ அது வந்து மேலே வந்துடும். இப்போ இதுதான் வந்து விடை அப்படின்னு சொல்றோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் வந்து நீங்க நெகட்டிவ் போட்டு இது நெகட்டிவ் 13/8 அப்படின்னு விடைய முடிக்கிறோம். ஓகே, கடைசி கணக்கு பாருங்க. இங்க வந்து நெகட்டிவ் operasi bahagi dan operasi tambah இருக்கு. ஸோ முதல்ல bahagi தான் செய்யறோம். ஓகே, ஸோ மற்ற கணக்குகள்லாம் அழைச்சிருவோம். ஓகே, ஸோ இதை முதல்ல செய்கிறோம். ஸோ நெகட்டிவ் டூவல் ஒரேடியாக மாற்றிடுவோமே. 2 2 4 5 கீழே 2 நெகட்டிவ்ல இருக்கு. டாரா இதை மாற்றியாச்சு. இது பார்ப்போம். 3 9 10. ஸோ மேலே வந்து 10 வரும், கீழே 3. இதை மாற்றி எழுதுனாக்கா மேலே 3 கீழே 10 நெகட்டிவ்ல வருது. ஓகே, இதான் operasi. அதுக்கப்புறம் தம்பா நெகட்டிவ் 1/6. இப்போ வந்து உங்களால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியும் இங்கே. ஸோ 1 5 5 2 10. இப்போ வந்து டைரெக்டாக டரா பண்ணுறோம். 1 3 3 2 2 4. ஆனால் இது வந்து நெகட்டிவ், டராப்டுங்க நெகட்டிவ். ஸோ விடை வந்து பாசிட்டிவாக மாறிடும். தம்பாடுங்க நெகட்டிவ் 1/6. இப்போ தம்பா பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே வந்துட்டு சமமாக இருக்கணும். ஸோ இந்த 2 வாய்ப்பாடுலையும் வந்துட்டு நம்ம சமமாக்குறோம். ஸோ 6 நாள் 24, 6 3 18. தம்பா 1 நாள் 4, 6 நாள் 24. ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம்? நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, தம்பாடுங்க நெகட்டிவ் நம்பர் இருக்கு. பாசிட்டிவும் நெகட்டிவ் தம்பா பண்ணும்போது அதை டிஃப்ரென்ஸ் பார்த்து நம்ம தோலா பண்றோம். ஸோ 18 நாளும் டிஃப்ரென்ஸ் வந்து 14. எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 18 பெருசு, அதனால அதை பாசிட்டிவ்ல விட்டுறலாம். ஸோ ஆல்மோஸ்ட் விடைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சுருக்கலாம் இன்னும். ஸோ இது வந்து 2ஆம் வாய்ப்பாடில் 14 வரும், 24 வரும். ஸோ 7 2 14, 12 2 24. ஸோ இது விடை வந்து இது. ஓகே, இப்போ சோளாம்பர் மசாலாவுக்கு வந்திருக்கோம். pecahan பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு சோளாம்பர் மசாலா சேர்ப்போம். ஸோ இந்த கேள்வியை படிங்க, கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு, இருந்தாலும் படிச்சிடலாம். seorang pembuat cake biasanya menggunakan 3/4 cawan gula. ஸோ உங்களோட முதல் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. untuk membuat sebiji cake span. ஸோ ஒரு கேக் ஸ்பான் செய்ய அவர் இவ்வளோ யூஸ் பண்றாரு. Dia menggunakan aman gula sebanyak 1,5 cawan untuk cake span yang kurang manis. ஸோ அவர் வந்து நார்மல் கேக் செய்கிறாரு, கேக் ஸ்பான் செய்கிறாரு. அப்புறம் கேக் குராங் மனிஸ், கேக் குராங் மனிஸும் செய்கிறாரு. கேக் ஸ்பான் செய்யும் போது யூஸ் பண்ணுற கூலை வந்து 3/4. குராங் மனிஸ்க்கு வந்து அவங்க அம்மான் கொடுக்கல. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? mengurangkan aman gula sebanyak 1,5 cawan. எதுலேருந்து குராங் பண்ணியிருக்காங்க? இந்த அமௌண்ட்லேருந்து குராங் பண்ணியிருக்காங்க. ஸோ கேக் குராங் மனிஸோட கூலை தெரியும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? நார்மல் கேக்கில் உள்ளதுலேருந்து 1,5வை தோலா பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குராங் மனிஸ்க்கு எவ்வளோ கூலை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இன்னும் படிப்போம். Seorang pelanggan telah menempah 3 biji kek span dan 5 biji kek kurang manis.
Berapakah cawan gula yang diperlukan untuk menyediakan tempahan kek pelanggan itu? ஸோ இதுதான் வந்து உங்களோட கொஷின் ஆக்சுவலி. அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த கேள்வியை வந்து எடுத்துருவோம், ஏன்னா இடம் பத்தாது. ஸோ மறுபடியும் இந்த எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த கேள்வி எப்படி செய்யறது? உங்களுக்கு டராப் இருக்கு, தோலாவும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெக் ஸ்பான் முதல்ல பார்ப்போம். கெக் ஸ்பான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற எண்ணிக்கை 3 வந்து தம்பான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ற குல வந்து திக பர் அம்பட். ஓகேவா? அதோட சேர்த்து கேக் குராங் மணிஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணது லீமா கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது குராங் மணிஸ். ஸோ அந்த குராங் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் திக பெரும்பாட் பண்ணி சத்து per 2 தோலா பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 2 குரங்கான் இருக்குது. ஸோ முதல்ல இந்த குரங்கான் செஞ்சால் தான் டாரா பண்ணுற இந்த குரங்கான் வந்து நம்ம செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 குரங்கான் இருக்கும்போது நீங்கள் இதை சமமாக செஞ்சுக்கிட்டு போகலாம். ஓகேவா? ஒன்று செஞ்சுட்டு அடுத்தது செஞ்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரேடியாக அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இதை வந்து எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பெச்சாஹானுக்கு எல்லாத்தையும் மாற்றுங்க. இந்த மாதிரி பெச்சான் சம்போரில் வைக்காம பெச்சான் தவாஜா இருக்க மாற்றுங்க. ஓகே. ஸோ 3 வந்து முழு எண், அதை பெச்சாஹானுக்கு மாற்றினா திக சத்துன்னு எழுதுவோம். டராப் சிம்பிள் வந்து மாற்ற தேவையில்லை. இது வந்து திக டரா உம்பாட் வர விடைய 3ஆல் கூட்டணும். ஸோ திக டரா உம்பாட் வந்து 12, 13, 14, 15. இது கேக் ஸ்பான். கேக் குராங் மணிஸ்க்கு வந்து நம்ம 2 இது செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ 5 இப்படியே வச்சுட்டு இதை முதல்ல செஞ்சுருவோம். ஓகேவா? ஸோ இதை முதல்ல செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஓகே, இங்கே பஞ்சம்பூட் வந்துட்டு மாறி மாறி இருக்கு. ஸோ இதை மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு பெச்சான் தவாஜா இருக்க மாற்றிடுறோம். ஸோ 4 3 12 கூட்டினீங்கன்னா 15, கீழே 4 தோலா சத்து per 2, சத்து darab 2, ஸோ 3 per 2. ஓகே. ஸோ ஸ்டில் இது எல்லாத்தையும் நம்ம எழுதுறோம். ஓகே. இப்போ வந்து 2ஆல் டராப் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். ஸோ கொஞ்சம் போர்டு வந்து சேமாக இருக்கும். அப்போ தான் வந்து தோலா பண்ண முடியும். ஸோ 5 + தோலா 2 6, அப்புறம் 2 2 4. ஓகேவா? ஓகே. இதை வந்து நான் இப்போ பெச்சாகனா எழுதுறேன். 5 இங்கே சத்து போட்டு எழுதிடலாம். டராப் dengan. ஸோ 5 + தோலா 6 வந்துட்டு 9, கீழே வந்து 4. ஓகே. இப்போ எல்லாமே பெச்சாகனில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். கேன்சல் மெத்தட் ஞாபகம் இருக்கா? ஸோ கேன்சல் மெத்தட் வந்து இந்த குறுங்கன்குள்ளார தான் பண்ண முடியும். மாற்றிலாம் பண்ண முடியாது. ஸோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதனால நம்ம டராப் தான் பண்ணுறோம். ஸோ 3 darab 5 + 45. 1 darab 4, 4. Tambah dengan 5 darab 9, 45. 1 darab 4, 4. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பஞ்சம்போர்ட் சேமாக இருக்கிறனால நம்ம வேற எதுவும் பண்ண தேவையில்லை. பஞ்சம்போர்ட் அப்படியே எடுத்து எழுதிட்டு மேலே உள்ள 2த்தையும் கூட்டுறோம். 45 tambah 45. ரெண்டுமே பாசிட்டிவ், அதனால வந்து நம்ம பாசிட்டிவ்ல தான் ஆன்சர் எழுதுறோம். ஸோ இது வந்து 90 மாறிடுது. ஆனால் பெச்சாஹான் தவாஜார்லேயும் நம்ம வைக்க முடியாது. இதை பெச்சாஹான் பர் சம்போருக்கு வந்து மாற்றுறோம். ஸோ அப்படி பண்ணோம்னாக்கா 90 உள்ள வச்சுட்டு அம்பாட் மேலே வெளில வைங்க. ஸோ 4ஆம் வாய்ப்பாடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விடையை கண்டுபிடிக்கணும். ஸோ 7 நாள் 8, 7 நாள் 8 பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே அங்கே போக முடியாது. ஸோ இதான் பேலன்ஸ் பாக்கி. ஓகேவா? இந்த மேலுள்ள எண் தான் வந்துட்டு முழு எண்ணாக எடுத்து எழுதுறோம். அதுக்கப்புறம் பெச்சாஹான் வந்து 4, பாக்கி வந்து 2, அதை எடுத்து எழுதுறோம். நம்மளுக்கு 2 நாளும் வந்து இதை விட சின்னதாக்க முடியும்னு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக இன்னொரு விடையை எடுத்து எழுதுறோம். இது சத்து 2ஆம் வாய்ப்பாடில் இந்த வந்துடும். ஓகே. இதுதான் வந்து விடை. ஓகேவா? இந்த 2வது கேள்வி பாருங்க. இது வந்து ஒரு பிரெயின் சிம்பிள் போட்டிருக்கு. அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கணக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Adam mempunyai 6 40. Susan memberikan 1/3 daripada uangnya. Susan கிட்ட இருந்த உவாங்லேருந்து 1/3 வந்து Adam கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ Susan tambah பண்ணி 1/3 கொடுத்துருக்காங்க. Selepas Adam memberikan 1/8 daripada jumlah uangnya kepada Gopal, dia masih ada 350. அதாவது இது அவர் வச்சிருக்க மொத்த காசு.
அதுல சத்து பொருளாப்பனை வந்து அவர் கோபாலுக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, கோபால் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்க பேலன்ஸ் 350. ஸோ உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கெல்லாம் 40, 350, சத்து பொருளாப்பன் dan சத்து பத்திக்கு. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன கேட்கணும் கண்டுபிடிக்கணும்னாக்கா சாரி ஜும்லா அசல் சூசன் கிட்ட இருந்த மொத்த காசு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இதுல முதல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற இப்ப பாக்கி காசு எவ்வளவு 350. ஸோ இந்த பாக்கி காசு வந்துட்டு அவர் கோபாலுக்கு சத்து பொருளாப்பான் கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள காசு. அதாவது ஒரு பெச்சகான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுல சத்து பொருளாப்பான் வச்சுக்கோங்க. அதாவது இதை மாத்தி எழுதுறதா இருந்தா லப்பன் per லப்பன் தோலா சத்து per லப்பன் நம்மளுக்கு வந்து 7 per லப்பன் இருக்கும். ஸோ இந்த பெச்சகான் தான் 350. ஓகே, ஸோ 7 per லப்பன் சமடுங்க 350னால நம்ம என்ன பண்றோம் இந்த 7 per லப்பனை இங்க எடுத்துட்டு போவோம். ஓகே, ஆப்போசிட்டுக்கு எடுத்துட்டு போனாக்கா இதை வந்து நம்ம பஹாகியா மாத்துறோம். ஏன்னா ஓகே அப்பதான் வந்துட்டு சூசன் ஆடம் கிட்ட இருந்த அந்த 7 per லப்பன் இந்த மொத்த எண்ணிக்கை லப்பன் per லப்பன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ பஹாகியை வந்து டேரா மாத்தினா இது ரெண்டத்தையும் நம்ம தலைக்கெல்லாம் மாத்தணும். பாருங்க நம்ம கேன்சலேஷன் மெத்தட்ல வந்துட்டு இதை பண்ணலாம். ஓகே, இப்போ ஆடம் கிட்ட இருந்த ஜும்லா வாங் பரத்தோஸ் ஆடம் கிட்ட ஆரம்பத்துல இருந்த காசு வந்து 40 கரெக்டா? ஸோ சூசன் அவங்ககிட்ட கொடுத்த காசு வந்து இந்த சத்து பத்திரிக்கை வந்து கண்டுபிடிக்கணும்னாக்கா 400 $40 360. ஸோ இது வந்து சூசன் அந்த சத்து பத்திரிக்கை கொடுத்தாங்க அந்த காசு. அப்ப சூசனோட டோட்டல் காசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் வாங் சூசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1/3 பகுதி தானே 360. அப்ப 3/3 பகுதி இதுதான் முழுசு. 3/3 பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 360 darab 3 பண்ணீங்கன்னா 108 வரும். ஸோ இதுதான் சூசனுங்கிட்ட இருந்த மொத்த காசு ஜும்லா அசால் அவங்களோட. இதுல இருந்தா சத்து பத்திரிக்கை அதாவது 390 அவங்க இடம்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நம்ம pecahan positif dan pecahan negatif பத்தி படிச்சிருக்கோம். இந்த tambah tolak darah bagi gabungan operasi dan soal bermasalah பார்த்திருக்கோம். நன்றி.